வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. மியான்மர் அதிபர் திரு யூ மின் ஆங் லைங் இன்று மாலை குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்தார். பொதுவான பௌத்த மரபுகளும் மக்கள் நிலையிலான பன்னெடுங்கால தொடர்புகளும் இணைந்து இந்தியாவிற்கும் மியான்மருக்கும் இடையிலான உறவுகளுக்கு சிறப்பு சேர்ப்பதாக குடியரசுத் தலைவர் கூறினார். தெற்காசிய நாடுகளுக்கான இந்தியாவின் தலைவாசலாக மியான்மர் திகழ்வதாகவும் சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்திற்கான மியான்மரின் முயற்சிகளுக்கு இந்தியா வலுவாக துணை நிற்கும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக மியான்மர் அதிபர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இன்று புதுடில்லியில் சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினர். நாட்டில் பெட்ரோல் டீசல் கையிருப்பு போதிய அளவில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேற்காசிய நிலவரங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட பல்வேறு அமைச்சகங்கள் இணைந்து இன்று புதுடில்லியில் நடத்திய செய்தியாளர் கூட்டத்தில் பெட்ரோலியத்துறை இணை செயலர் திருமதி சுஜாதா சர்மா பேசுகையில், அனைத்து எரிபொருள் விற்பனை நிலையங்களிலும் பெட்ரோல் டீசல் கையிருப்பை எண்ணெய் நிறுவனங்கள் புதுப்பித்து வருவதாக கூறினார். நாட்டில் கடந்த 3 நாட்களில் மட்டும் 1,22,00,000 எல்பிஜி சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எரிபொருள் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் கடந்த 3 நாட்களில் 1300 அதிரடி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி சுகாதாரத்துறையின் செயல்பாடுகள் மற்றும் சுகாதார திட்டங்களின் அமலாக்கம் குறித்து இன்று ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். சிவப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கான ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டம் போல மஞ்சள் அட்டைதாரர்களுக்கும் மருத்துவ செலவை திரும்ப பெறுவதற்கான புதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் சுகாதாரத்துறை இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆந்திர மாநிலத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளை அரசு தொடங்குவதை ஒட்டி ஆந்திர அரசு அதிகாரிகள் இன்று ஏனாமில் மண்டல நிர்வாக அதிகாரிகளை சந்தித்து எஸ்ஐஆர் பணிகளின் போது கள அளவில் ஏற்படும் சவால்கள் குறித்து பவர் பாயிண்ட் விளக்கம் மூலமாக தெரிந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.